சைனாவும் யூஎஸும் ஒரு மேஜர் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் ரீச் ஆயிருக்காங்க. அது என்ன பாத்தீங்கன்னா, யூஎஸ் சைனீஸ் ப்ராடக்ட் மேல போட்டிருக்க 145% டாக்ஸ் அப்படியே 30% ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சைனா யூஎஸ் ப்ராடக்ட்ஸ் மேல போட்டிருக்க 125% டாரிஃபை அப்படியே 10% ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த டாரிஃப் குறைஞ்சதால குளோபல் ட்ரேட் வார் ஃபியர் வேர்ல்ட் வைட் குறைஞ்சிருக்கு. ஆனா அதோட இம்பாக்ட் நம்ம இந்தியன் எக்கானமில எப்படி இருக்கும்? இந்த ரெண்டு கண்ட்ரியும் டாரிஃபை குறைச்சதால இன் பிட்வீன் யூஎஸ் அண்ட் சைனா ட்ரேட் நிறையவே இன்க்ரீஸ் ஆகும். இதனால இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் மெயின்லி இந்த எந்த செக்டர் பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல், இவங்களுக்கு தான் காம்படிஷன் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்தியன் கரன்சி பாத்தீங்கன்னா 84.5 அந்த ரேஞ்சில ஸ்ட்ராங்கா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது எதனாலன்னா சைனீஸ் கரன்சி யுவான் வந்து ஸ்ட்ராங்கா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்லாம டிக்ளைன் இன் ஆயில் பிரைசஸ். இந்த டாரிஃப் ரிடக்ஷனால குளோபல் கரன்சில ஸ்டெபிலிட்டி குறையும். அதே மாதிரி நம்மளோட கரன்சியும் கொஞ்சம் அடி வாங்கும். இந்தியா வந்து மோர் தென் 30 ஐட்டம்ஸுக்கு இம்போர்ட் டாரிஃபை ரெடியூஸ் பண்றதா இருக்காங்க. ரைட் ஃப்ரம் லக்ஸுரி கார்ல இருந்து சோலார் செல்ஸ் இருக்கும். இது மெயினா எதுக்காக பாத்தீங்கன்னா டு அட்ரஸ் குளோபல் ட்ரேட் டென்ஷன். இந்த யூஎஸ் அண்ட் சைனா அக்ரிமெண்டால நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட் ரொம்பவே அடி வாங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு.